அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். நம்ம திருவாசகத்துல சிவபுராணம் அப்படின்ற பகுதியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். மாணிக்க வாசகருக்கும் பித்தாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, இந்த சிவபுராணம் நம்ம ஏன் படிக்கணும், சிவபுராணத்தினால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னா, சிவபுராணத்துல இறைவன் கிட்ட அவர் பெற்ற அன்பு, மாணிக்க வாசகர் பெற்ற அன்பு அது எப்பேற்பட்டது அப்படின்றது முழுக்க முழுக்க சிவபுராணத்துல அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவபுராணம் படிக்க படிக்க நம் பயத்திலிருந்து வெளிப்படுவோம், முக்கியமாக மரண பயத்திலிருந்து வெளிப்படுவோம். ஆகையால் இந்த சிவபுராணத்தை அதனுடைய பொருளோடு நம்ம தெரிந்து கொண்டால் இன்னும் இனிமையாக அருமையாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நாம் சென்ற வாரத்துல மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானேன் அப்படின்னு முடிச்சோம். எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானேனா எனக்கு எந்த ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்றார் மாணிக்க வாசகர். எனக்கு எந்த ஞானமும் இல்லப்பா, எல்லாமே நீதான், எனக்கு ஞானம் தருவதற்காக தான் நீ வந்திருக்கிற, அந்த குருத்த மரத்தடியில என்னை ஆட்கொண்ட அப்படின்னு சொல்றாரு. நான் போய் தேடி பிடிக்கல, நீதான் என்னை ஆட்கொண்ட அப்படி சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, என்கிட்ட இருக்கும் அஞ்ஞானத்தை அகழ்விக்க வந்து அருளிய நல்லறிவே. நல்லறிவே என்றால் இறைவனிடம் இருக்கும் அறிவு நல்லறிவு, நம்மிடம் உள்ள அறிவு புல்லறிவு. ஏன் அறிவு சில நேரங்கள்ல நான் என்ற அகந்தை தருகிறது, அதுக்குதான் அதுக்கு புல்லறிவுன்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது என்ற அகந்தை, அதனால் அதுக்கு புல்லறிவு. வள்ளுவன் குரலில் கூட வாளறிவன் என்றார். வாளறிவன் என்றால் முழுமையான அறிவு. அது யாரிடம் உள்ளது? இறைவனிடம் மட்டுமே உள்ளது. அதனால் இறைவனை மாணிக்க வாசகர் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார். ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் இந்தோப்பில் நாட்டுத்தின் எரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. இறைவனை மாணிக்க வாசகர் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்றார். அடுத்து ஆக்கம் அளவிறுதி, 5 தொழில்கள் இருக்கிறது, அந்த 5 பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் இறைவனை பற்றி வர்ணித்தார். வெய்யாய் தனியாய் என்றார். பின் எனக்கு எந்த ஞானமும் இல்ல, நீதான் எனக்கு உண்மையானவன், உன் அருகில் வரத்துக்கான ஞானம் கொடுத்த. அப்புறம் சொல்கிறார், நீ என்னையெல்லாம் பண்ணுகிறாய் தெரியுமா, அந்த இறைவனை என்னவெல்லாம் செய்கிறார் என்று இறைவனின் தொழில்களை பற்றி சொல்கிறார். ஆக்கம் அளவிறுதி இல்லாய், உன்னை யார் ஆக்கினார்? என்னை நீ ஆக்கினாய், உன்னை யார் ஆக்கினார்? உன்னை யாரும் உருவாக்க முடியாது. உனக்கு அளவு இல்ல, இறுதி இல்ல. உனக்கு அளவு இருக்கா? உனக்கு இறுதி இருக்க முடியுமா? எனக்கு முதல்ல அது தெரிந்தது, அது புரிந்தது, அதுதான் மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்தின் முதற்படி, அந்த ஞானத்திற்கே முதற்படி என்னன்னா, எனக்கு இது புரிஞ்சிருக்கு, இது புரிந்திருக்குது, அந்த ஞானமே முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. நீதான் சகலமும். இன்னும் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகமும், ஆனால் நீ என்ன பண்ணுவாய் தெரியுமா? அனைத்துலகமும் ஆக்குவாய். உலகங்களை பற்றி கூறும்போது மாணிக்க வாசகர் கூறுகிறார், எனக்கு எந்த எண்களும் தெரியாது, அதனால 17 17 உலகங்களையும் திரிலோகம் என்ற 3 உலகங்களை பற்றியோ இது எந்த உலகங்கள் என்று இல்லாமல் அனைத்து உலகமும் ஆக்குவாய் காப்பாய், நீதான் படைக்கிறாய், நீதான் காப்பாற்றுகிறாய் அப்படின்னு சொல்றார். அனுக்கிரகம் தருகிறாய். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அதற்கு பஞ்சகிருத்திய நடனம் என்று பெயர். அப்படி என்றால் 5 தொழில்களையும் செய்து கொண்டே ஆடுகிறார். உடுக்கை, அதாவது நாதம், அதுதான் தோற்றம். அக்னி சம்காரம், நடுவில் அபயகரம், அது ஸ்திதியை காட்டுகிறது.
திரியோதானம், திருதோதானம் அப்படின்னா மறைத்தல். ஒரு அடுத்தது வந்து திரியோதானம்னா மறைத்தல். ஒரு காலை முயலகன் மீது வைத்திருப்பார். அருளல், தூக்கிய திருப்பாதம். இந்த 5ஐயும் செய்வதை தான் ஆண்டவ தாண்டவம். எதற்காக இந்த 5 தொழில்களையும் செய்கிறார்? இந்த ஜீவன்களை உன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக அருளினாய் என்றார். அடுத்து போக்குவாய், என்னை இந்த பிறவிக்குள் போக்குவாய், இந்த தேகத்துக்குள் போக்குவாய், புகுவிப்பாய், என்னை நின் தொழும்பில், திருவாத ஊரில் என்னை புகுவித்து கடைசியில் உன்னிடம் என்னை நின் தொழும்பில் உன் தொண்டுக்குள் வரவைத்தாய், எனக்கு அருள செய்ய வேண்டும் என்று இது எல்லாம் செய்ய வைத்தாய் அப்படின்னு சொல்லி இறைவனை பத்தி சொல்றாரு மாணிக்கவாசகர். நாற்றத்தின் நெறியாய் நின்ற மறையோனே, நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே அப்படின்னு சொல்றார். சேயாய் என்றால் தள்ளி இருப்பது. யாரெல்லாம் உன்னை அறியவில்லையோ அவர்களிடம் சேயாய் அப்படின்னா புறமாய் என்றால் தள்ளி இருப்பது. நனியானே, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன். உன் நினைவிலேயே இருப்பவர்களுக்கு நனியானே, கிட்ட இருப்பவர்களுக்கும் நீதான், எட்டை இருப்பவர்களுக்கும் நீதான். நாற்றத்தின் வாசனையில்னா, நாற்றத்தின் என்றால் பூவில் இருக்கக்கூடிய வாசனையில், பூவும் வாசனையும் பிரிக்க முடியாது. அது போல மனங்கழிய நின்ற மறையோனே, மாற்றம் என்றால் வார்த்தை, சொல், சொல்லுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன், அது மாற்றம். என் நினைப்பிற்கும் அப்பாற்பட்டது என்றால் மனம் எது நினைக்கிறது? மனம் மாற்றத்திற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன், வேத பொருளானவன். மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே, வார்த்தைக்கும் மனதிற்கும் அப்பால் அனைத்திலும் மறைந்திருக்கும் மறையோனே என்று இதுவரை 5 தொழில்களை பற்றி கூறினார். இதற்கு அடுத்து அவர் இறைவனை முழுக்க முழுக்க வர்ணித்து கூறுகிறார். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, சிரத்தடியார் சிந்தனையில் தேன் ஊறி நின்று. இறைவனை எப்படி உணர வேண்டும்? எப்படி உணரணும்னு சொல்றார். இறைவனை எப்படி உணர வேண்டும்? கறந்த பால் கறந்தவுடன் இருக்கும் சுவையை போன்று. பால் பசுக்கிட்ட இருந்து மடியில கறந்த உடனேயே அதை குடித்தால் அதுல ஒரு சுவை இருக்கும். அந்த சுவை போன்று. கண்ணலோடு என்றால் சர்க்கரை, நெய் கலந்தார் போல என்றால் தயிரிலிருந்து வந்த நெய் அல்ல. சங்க இலக்கியங்கள்ல வந்து சொல்றாங்க, நெய் அப்படின்னா அது தேனை வந்து கீழே சொட்டு சொட்டா விழுமா, சொட்டு சொட்டா கீழே விழுமா. அததான் இங்க வந்து சொட்டு சொட்டா விழும் மாதிரி நெய் கலந்தார் போல. அது இங்க தேனை தான் சொல்றாங்க. பால், சர்க்கரை, தேன் கலந்து இறைவனையே சதா நினைந்து உணர்ந்தவர்கள் சிந்தனையுள் தேனூறி நின்று என்றால் தேனின் தன்மை, தேன் ஒரு சொட்டு கீழே விழுந்தா எப்படி ஒட்டி கொள்ளுமோ அது போல சிரத்தடியார் சிந்தனையுள் தேன் போல ஒட்டி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே. இந்த பிறப்பு இருக்கே திரும்ப திரும்ப பிறக்கும், இந்த சுழற்சி, இந்த பிறப்பை முழுவதுமாக வெட்ட வேண்டும் என்றால் நீ மட்டும்தான் செய்ய முடியும். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், இனிமேல் எனக்கு பிறவி இல்லாமல் செய்யக்கூடியவனே, நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்றால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம். பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்காகவே இருப்பவனே. அக்னி செம்மை, நிலம் தங்க நிறம், பலவிதமான தாதுக்கள் இருப்பதனால அது தங்க நிறம். தண்ணீர் நுரை தள்ளுவதனால் அது வெண்மை நிறம். காற்று கருமை, ஆகாயம் புகை வண்ணம். இந்த பஞ்சபூதங்களில் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களின் நிறங்களாக இருக்கக்கூடியவனே, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். தேவர்கள் வந்து உன்னை வணங்கி இருந்தார்கள். அப்படி வணங்கியவர்கள் கூட புலப்படாமல் மறைந்திருந்தாய். அப்படி என்றால் தேவர்கள் என்றாலும் கூட இறைவனை முழுவதுமாக அறிந்திருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. மறைந்திருந்தாய். எவ்வளவுதான் விண்ணோர்கள் வந்து தொழுதாலும் அகங்காரம் இருந்தால் கண்ணுக்கு புலப்பட மாட்டாய், மறைந்து இருந்தாய். நான் உயர்ந்தவர்கள் என்ற கர்வம் வந்து விட்டால் அவர் கண்களுக்கு புலப்பட மாட்டார், மறைந்திருப்பார். எனக்காக வந்து சுலபமாக காட்சி கொடுத்தார் எம்பெருமான். வல்வினையின் தன்னில் இருவினை, பாவம் புண்ணியம் என்ன மாதிரியான வினை என்று எனக்கு தெரியவில்லை என்றார் மாணிக்கவாசகர்.
ஏன்னா முதல்லயே சொல்லிட்டார், புல்லாகி பூடாய். அப்ப திரும்ப திரும்ப இந்த சுழற்சியிலேயே பிறந்து இருந்தேன். அதுதான் வல்வினையின் தன்னில் மறைந்திட மூடிய மாய இருளில் இந்த ஜீவாத்மாவை மாயையில் மூடி வைத்திருக்கிறது. கண்ணாடியை தூசி மறைப்பது போல மறைந்திட மூடிய மாய இருளில் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பாவம் புண்ணியம் என்ற கயிற்றை வைத்து ஆன்மாவை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு தேகத்துக்குள்ளே வரணும்னா இது இரண்டும் கட்டி எடுத்து வந்தாதான் அப்படின்னு சொல்கிறார். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி உள்ளுக்குள்ள புறையோடு போயிருக்கும் வெளியில பார்த்தா நல்ல அழகாக தோணுற மாதிரி மூடி இருக்கும். மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை 9 வாசல் கொண்ட இந்த தேகம். குடில் என்றால் குடிசை, இந்த தேகம்தான் குடிசை. எப்படி ஒரு குடிலுக்குள் வாழ்கின்றோமோ அது போல இந்த ஆன்மாவை 9 வாசல் உடைய இந்த தேகத்துக்குள் அடைத்தாய். உள்ளுக்குள் வெறும் அழுக்கு தவிர இந்த தேகத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை. வெளியில பார்த்தா நல்லா தோலை கொண்டு போர்க்கப்பட்டது போல இருக்கு. ஆனா இது எதுவுக்கும் பிரயோகப்படுவது இல்லை. ஒரு மரம் கூட அடுப்புக்கு விறகு ஆகும். இது எதுக்கும் உபயோகம் இல்லாத தேகம். புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை. இது ஒரு வெற்று பொந்து. ஏற்கனவே பார்த்தோம் பொந்த பத்தி. வெளியில தோன்றதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும், உள்ள ஒண்ணுமே இல்ல, வெத்து பொந்து. 9 வாசல் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையும் செய்ய. மலங்க ஒண்ணும் புரியாத இருக்கிற தன்மை தவிப்பாக இருக்கக்கூடிய தன்மை. வஞ்சனை என்றால் ஏமாற்றம் தன்மை. 5 புலன்களை பற்றிதான் கூறுகிறார். இந்த 5 புலன்களும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அது அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கள்ளத்தனமான வஞ்சனையை செய்கிறது. எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நண்பனாக இருக்க வேண்டும். 5 புலன்களும் எப்படி இருக்கணும்? மலங்க புலனைந்தும் வஞ்சனையும் செய்ய. அந்த புலன்கள் உண்மையா சொல்ல போனா எனக்கு நண்பனா இருக்கணும் இல்லையா? ஒரு 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 கண்ணால எதையோ பாக்குறோம், இது பார்க்க கூடாதுன்னு சொல்லணும். காதால எதையோ கேட்கிறோம், அது தேவையில்லை. அந்த பேச்சு நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த காது எனக்கு சொல்லணும். என்ன உற்ற நண்பனா இருந்தா என்ன சொல்லணும்? இத நீ கேட்காதன்னு சொல்லணும். ஆனா அததான் நம்ம உன்னிப்பா கேட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இங்க சொல்றாரு, இந்த 5 புலன்களும் எனக்கு வஞ்சனையும் செய்ய. விலங்கு மனத்தா விமலா உனக்குள் பாசத்தால் கட்டுப்பட்ட மனம், லௌகீக விஷயத்தால் கட்டுப்பட்ட மனம். விலங்கு மனத்தால் என்றார் அடுத்த கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி இந்த தேகத்தை பற்றி கூறிவிட்டார். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்றால், உன்னிடம் அன்பு காட்ட தெரியாத முட்டாள். நல்ல அன்பு இருந்தால் அப்படியே உருகி போக வேண்டும். நான் அந்த அன்பு உருக செய்ய வேண்டும். ஆனால் நான் உருகல. சிறந்தவனாக இல்லாமல் ஒன்றும் தெரியாம விலங்கு மனத்தால் அப்படின்னு சொல்றார். ஆனால் நீ எவ்வளவு கருணை கொண்டவன், என்னை தேடி பிடித்து கொண்டாயே சொல்றார். எனக்கு அன்பு காட்ட தெரியல, கருணைனா என்னன்னு தெரியாது, அன்புனா என்ன தெரியாது. ஆனா எனக்காக அந்த குருத்த மரத்தடியில எனக்காக காத்துட்டு இருந்தியே, என்னை அன்பால கட்டி கொண்டேயே, உனக்கு எவ்வளவு கருணை அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் இறைவனை சொல்றாரு, அன்புருக சொல்றாரு. மாணிக்கவாசக பெருமான் மிக அழகாக சொல்கிறார், 9 வாசல் உடைய தேகத்தை பற்றி குறை சொன்னாலும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த தேக பிறவி எடுக்க வேண்டும். அதனால இதை கொடுத்தாயே, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இகழ்ந்து பேசினாலும் இந்த தேகம் இல்லைன்னா உன்னை அடைய முடியாது அப்படின்ற அந்த அன்பும் கருணையும் சொல்லி காட்டுகிறார். நான் படிப்படியாக இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த தேக வேண்டும். எனக்கு துக்கமாக இருக்கு துயரமா இருக்கு என்று தூக்கி எறிந்து விட முடியாது. பிறப்பு சுழற்சி வேண்டாம் என்றாலும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த பிறப்பு வேண்டும். அதனால்தான் சொல்கிறார், நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி இந்த சிறியருக்கு அருளினாயப்பா, நீ எவ்வளவு கருணை உடையவன்.
நிலம் தன்னன் மேல் வந்தருளி நீழ்கள்கள் காட்டி, எல்லையில்லாத இந்த பரம்பொருள் எல்லைக்குள் கட்டுப்பட்டு இந்த நிலம் தன்னில் வந்து இந்த அதாவது மனித உருவம் உன் திருவடியை காட்டி உன் பக்கத்துலதான் இருக்க, இப்படியாவது யார் பற்றி கொள்ள என்றாயே உன்னுடைய அன்பு கருணை என்று இறைவனை வர்ணிக்கிறார் மாணிக்கவாசகர். நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நாய் நன்றி உள்ளது. நாய் எப்படின்னா, அதுக்கு ஒருத்தரே உணவு வைக்கணும், ஒருத்தரே உணவு வச்சாதான் அது பழகுமா. உணவு வச்சுக்கினே இருக்கும்போது வேற ஒருத்தவங்க அதுக்காக ஒரு புடிச்சமான உணவு வச்சனா இந்த வச்சவங்க அன்பை விட்டு போயிடும், அங்க போய் புடிச்சுக்கும். நாயிற் கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நாய் என்றால் எப்படின்னா நாய்த்தன்மைன்னு சொல்றார். ஒருவர் ஆரம்பத்தில் உணவு அளித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வேறொருவர் அவரை விட அதிகமாகவே இல்ல பிடித்த மாதிரி உணவு கொடுத்தா நன்றியை மாற்றிக்கொள்ளுமா. அதனால்தான் நாயை போன்று என்று மாற்றிக்கொள்ளும் தன்மையை குறிப்பிடுகிறார். நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு இப்படி நாய் போன்ற சலனம் உடையவனை தாயிற் சிறந்த தயாவானனாக காப்பாற்றக்கூடியவன், பால் நினைத்து ஊட்டும் தாயினும் சால பெரிதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் மாணிக்கவாசகர். குழந்தை அழுகும், எதற்காக அழுகிறது என்றால் யாருக்குமே தெரியாது, தாய்க்கு மட்டும்தான் தெரியும் சொல்றார். தாய்க்கு தெரியும் குழந்தை எதற்காக அழுகிறது. பசின்னு தெரியாம குழந்தை தூங்கினால் கூட தாய் என்ன பண்ணுவா தெரியுமா, பசின்னு தெரியாம குழந்தை தூங்குதே சொல்லி அதை எழுப்பி பால் ஊட்டுவாள், பால் புகுத்துவாள். அது போல நாயிற்கிடையாய் கிடந்த இந்த உயிரை தாயிற் சிறந்த தயாவானனாக காப்பாற்றக்கூடியவனே. தத்துவம் என்றால் உண்மை, நீ மட்டுமே உண்மையாக இருக்கக்கூடியவன், மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலச்சுடரே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னு நம்ம பார்க்கலாம் மாஸ்டர். எஞ்ஞானம் இல்லாதான் என்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவுறுதி இல்லாய் அனைத்துலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருள்வாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில், நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி, மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையும் செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும், நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி, நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் இந்த சிவபுராணத்தை திருவாசகத்துல இருக்கக்கூடிய சிவபுராணத்தை ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வராரு. இதன் தொடர்ச்சியை வருவாரங்களை திரும்ப பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். மிக்க நன்றி மாஸ்டர்.